அதாவது தூக்கத்தை பற்றி இந்த பகுதியில் விரிவாக பார்ப்போம். இரவு தூங்கணும். மனிதனுடைய பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னால் அந்த பூமியில் நம்ம உருவாகிட்டோம். இரவு தான் தூங்கியிருக்கோம், பகலில் வேலை பார்த்துருக்கோம். அப்போ இரவில் தூங்கினா தான் நமக்கு ஆரோக்கியம் இருக்கும். இரவு 6 மணி நேரத்துக்கும் அவசியம் தேவை. இப்போ பகலில் தூங்கினா என்ன ஆகும்? ஏன்னா 1 வருஷம் பகலில் தான் தூங்கிக்கிருக்கேன், நைட்டு ஃபுல்லாக வேலை பார்த்துருக்கேன், 1 வருஷம் வேலை பார்த்துருக்கேன், எனக்கு உடம்பு ஒன்றும் செய்யலை, நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒரு 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் ஆனவுடனே பகலில் தூங்குறவங்க, இரவு தூங்காமல் விழித்திருந்து வேலை பார்க்குறவங்க, பகலில் தூங்குறவங்க என்ன ஆகும்னா, முதல்ல அல்சர் வரும், செரிமான குறைபாடு. செரிமான குறைபாடு தான் முதல்ல தலை தூக்கும். பிற அடுத்து ஜீரண மண்டல கோளாறு, சத்து குறைபாடு. ஏன்னா செரிமான குறைபாடு வந்துட்டு அப்படின்னா சத்து குறைபாடு 1 வருஷம் 1.5 வருஷத்தில் வந்துடும். ஏன்னா அதனுடைய சத்துக்களை கிரகிக்காது. செரிமான குறைபாடு வந்துட்டால் சத்துக்கள் கிரகிக்காது, சத்து எல்லாம் வெளியே போக ஆரம்பிச்சிடும். அது ஈர்க்கப்படாமல், அந்த செல்கள் எல்லாம் ஈர்க்கப்படாமல் வெளியே போக ஆரம்பிச்சிடும். அப்போ கல்லீரல் குறைபாடு வரும். கல்லீரல் குறைபாடு, இரத்த குறைபாடு வரும். அடுத்து கல்லீரல் குறைபாடு, நரம்பு மண்டல நடுக்கம், லோ ப்ரெஷர், சுகர், நரம்பு மண்டல நடுக்கம், ஆண்மை குறைபாடு, பயம், கவலை, பைத்தியக்குறி. இது கடைசி நிலை பைத்தியக்குறி. பைத்தியக்குறிக்கு அப்புறம் மனுஷன் நிம்மதியாக வாழ முடியாது. அது எந்த மனுஷனாக இருந்தாலும் பைத்தியக்குறி வந்துட்டுனா நிம்மதியாக வாழ முடியாது. என்ன வந்தாலும் நிம்மதியாக வாழலாம், பைத்தியக்குறி வந்துட்டு அப்படின்னா நிம்மதியாக வாழ முடியாது. கடைசியாக வராது பைத்தியக்குறி. பைத்தியக்குறி வந்தால் என்ன செய்வோம்? நம்ம ஏதோ ஒரு மனநல மருத்துவர் அவரை பார்ப்போம். அப்போ அவர் என்ன சொல்லுவார்? எல்லாம் விசாரிச்சுட்டு நீங்கள் தூங்கணும், நைட்டு தூங்கணும் அப்படிம்பார். எப்போ? ஒரு 2-3 வருஷம் கழிச்சு. அப்போ என்ன செய்வோம்? சரி, அப்போ அந்த பணத்தை எடுத்தலை கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு, ஏன்னா அது வழி இல்லையே, ஒவ்வொரு நிமிடமும் அது நரக வேதனையாக இருக்கும். அந்த பைத்தியக்குறி வந்தவனுக்கு நம்ம ஒவ்வொரு நிமிஷமும் நரகமாக இருக்கும். ஏன்னா அதிலெல்லாம் இருந்து 2-3 தடவை நான் அவதிப்பட்டிருக்கேன். அதனால் பைத்தியக்குறி எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியும். ஒவ்வொரு நிமிஷமும் மாத்திரையை போட்டுக்கிட்டே இருக்கணும். இல்லைன்னா அதுவும் மாத்திரையை போட்டாலும் கொஞ்ச நாளைக்கு தான், பிறகு அதுக்கப்புறம் 5 வருஷம் மாத்திரையை போட்டால் அவன் வேறு மாதிரி போயிடும். அப்போ பைத்தியக்குறி வந்தோடனே தான் நம்ம லைஃப் ஸ்டைலை மாற்றுறோம். அப்போ நம்ம பகல்லாம் தூங்கணும் போல், நைட்டு தான் தூங்கணும் போல், பகலில் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி சிந்தனை பண்ணி அவன் மாறும்போது, அவன் மாறினாலும் அவனுடைய உடல் மாறாது. ஏன்னா எல்லா உறுப்புகளும் உள்ள பூரா ரத்தம் இல்லாமல் எல்லாம் இதாகிருக்கும். அப்போ அவன் மாறினாலும் அது உடனே மாறாது, அது 2-3 வருஷம் ஆகும். அதுவும் ஒழுங்காக அதை மாற்றணும். அது எப்படி அவன் கெடுத்தானோ அதை ஒழுங்காக மாற்றணும். அதை மாற்றாமல் வெறுமன நரம்பு மூளை நரம்பு டாக்டர்கிட்ட போய் மனநல மருத்துவர்கிட்ட போய் மருந்து மாத்திரை மட்டும் சாப்பிட்டே இருந்தான்னா மேலும் 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 பைத்தியக்குறி அடங்காமல் போய்கிட்டே இருக்கும். உடம்பு உள்ள ஆர்கனெல்லாம் நரம்பு நடுக்கம் எல்லாம் கூட்டிக்கிட்டே போகும். அப்போது அதை தடுக்கணும், அதுலேருந்து வெளியே வரணும் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக அதை மாற்றணும். மாறினா பிறகு நைட்டில் தூக்கம் வராது. நைட்டு தூங்காமல் வேலை பார்த்துருப்பான். 4 வருஷம் கழிச்சு இப்போ பைத்தியக்குறி மருத்துவர்கிட்ட போய் பார்த்து அவர் சொல்லி இப்போ நைட்டு தூங்கணும்னு சொல்லி பகல் வேலை மாற்றி நைட்டு தூங்க போகும்போது பகல்லையும் தூக்கம் வராது, நைட்லேயும் தூக்கம் வராது. அப்படிலாம் அவதிப்படணும். அதனால் முதல்ல ஏன்னா பணத்தேடுதல் இப்போ முக்கியமாக ஆகிப்போச்சு. இப்போ பணத்தேடுதல் இருந்தாலும் ஆரோக்கியம் முக்கியம். பணம் கஷ்டம்தான், பணம் சம்பாதிக்கிறது கஷ்டம்தான். ஆனால் அதை விட கஷ்டம் அந்த பணத்தை அனுபவிக்கிறது, ஆனந்தமாக அனுபவிக்கிறது.
அப்போ அதுக்கு ஆரோக்கியம் வேணும். இந்த பணத்தை ஆனந்தமாக அனுபவிக்கிறதுக்கு ஆரோக்கியம் வேணும்ல. அதற்கு இரவு நல்லா தூங்கணும், பகலில் தான் முழிச்சிருக்கணும். இது எதனால் அப்படின்னா, இதில் பிட்யூட்ரின்னு சுரப்பி இருக்குது. உடம்புல மொத்தம் 7 சக்கரங்கள். சித்தர்கள் சொன்னது 7 சக்கரம். இந்த 7 சக்கரங்கள் தான் சுரபிகள் தான். சித்தர்கள் சக்கரங்கள்னாங்க, இவங்க டாக்டர் சுரபிகள் அப்படிங்காங்க. அந்த 7 சக்கரங்கள் தான் 7 சுரபிகள், முக்கியமான சுரபிகள். சுரபிகள்னு உடம்புல நிறையா சுரபி, கண்ணில் கண்ணீர் சுரபி இருக்குது, காதில் ஊழ சுரபி இருக்குது, மூக்கில் சளி சுரபி இருக்குது, தொண்டை சுரபி இருக்குது, எச்சில் சுரபி இருக்குது. இப்படி சுரபிகள் உடம்பு பூரா இருந்தாலும் இந்த இத்தனை சுரபிகள் முக்கியமானது 7 சுரபி, 7 சக்கரங்கள். இந்த 7 சக்கரத்துக்கும் மெயினான உள்ளவன் இங்கே இருக்கான், பிட்யூட்ரி. இவன் தான். இவன் ஓய்வு எடுக்கணும். ஒரு நாளைக்கு ஒரு 6 மணி நேரமாவது அவன் ஓய்வு எடுக்கணும். மற்ற நேரம் வேலை பார்த்தாலும் ஒரு 6 மணி நேரமாவது. அந்த காலத்தில் 10 மணி நேரம் கிட்ட ஓய்வு எடுத்திருக்காங்க. ஆனால் இந்த காலத்தில் பணத்தேவை அதிகம்னால 6 மணி நேரமாவது அதுக்கு ஓய்வு கொடுக்கணும். இது ஓய்வு கொடுத்தா தான் மனிதனுடைய வயது கூடுதலாக இருக்கும். கூட கொஞ்ச நாள் பூமியில் வாழணும் அப்படின்னா இதுக்கு ஓய்வு கொடுக்கணும். இப்போ 6 மணி நேரம் தூங்கணும் அப்படின்னா நைட்டில் தான் அதை தூங்கும், அதை தூங்க வைக்கணும். அதுதான் அந்த காலத்து சித்தர்கள் இருட்டுக்குள்ளே போய் தியானம் பண்ணியிருக்கான். வெளிச்சம் இல்லாத இடத்துல போய் தியானம் பண்ணியிருக்கான். இதை உறங்க வைக்கணும். இதை உறங்க வைக்கிறது பெரிய பாடு. அப்போ நம்ம இதை உறங்க வைக்கணும்னா நைட்டு தான் தூங்கணும். வெளிச்சம் இருக்கக்கூடாது, ஒளி இருக்கக்கூடாது, சத்தம் இருக்கக்கூடாது, ஒன்றும் இருக்கக்கூடாது. நிம்மதியான தூக்கம் தூங்கணும்னா அந்த மாதிரி அறையில் போய் தூங்கணும். அப்போ இவன் வேலை பார்க்கணும், ஓய்வு எடுக்கணும், பகலில் வேலை பார்க்கணும். இது இயற்கையாக டிசைன் பண்ணது. இதை மாற்ற முடியாது, மனுஷனால் மாற்ற முடியாது. இப்போ இதெல்லாம் வேணும் அப்படின்னா இரவில் கண்டிப்பான முறையில் தூங்கணும், பகலில் வேலை பார்க்கணும். அப்படி இருந்தால் இந்த பூமியில் ஒரு 80 வயசுக்கு மேலே, 90 வயசு, 100 வயசுக்கு மேலே வாழலாம். இல்லை பணத்தேவை எனக்கு அதிகமாக இருக்குது, நான் நைட்டு வேலை பார்த்தா ஆகணும் அப்படின்னா ஒரு 60 வயசு, எனக்கு ஆயுள் தேவையில்லையா, எனக்கு பணம் தாயா வேணும், இருக்கிற வரைக்கும் பணத்தை வச்சு சந்தோஷம் வாழணும்னா ஒரு 60 வயசு 70 வயசு வரைக்கும், அதுவும் மருந்து மாத்திரை துணையோட கஷ்டப்பட்டு அவதிப்பட்டு வாழலாம். நிறையா தூக்கம் இல்லாதவங்களை சரி பண்ணியிருக்கோம். நிறைய வீடியோ போட்டு விட்ருக்கேன். இது கொஞ்சம் வித்தியாசமான வீடியோ. ஆமாம், இது பிடிச்சிருந்தால் நிறையா ஷேர் பண்ணுங்கள். நிறையா பேருக்கு புரியட்டும். தூக்கம் இல்லாமல் நிறையா பேர் அவதிப்படுறாங்க, புரியட்டும். அதுலேருந்து வெளிவரதுக்கு நிறைய ஹோமியோபதி மாத்திரை இருக்குது, வழிமுறைகள் இருக்குது. உங்களுடைய இதை சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நான் உங்களுக்கு வழிகாட்டுதல் வழிமுறை சொல்லித் தருவேன். வேறு சந்தேகம் இருந்தால் என் நம்பருக்கு ஃபோன் அடிச்சுக்கிறேங்க. மருந்து மாத்திரை வேணும்னா கொரியரில் அனுப்பி